வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி இதுதான். உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? இது என்னண்டு? இதை குழிப்பணியாரம் என்று சொல்லுவினோம். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக குண்டு தோசை என்று சொல்லுவினோம். இது தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு உணவு. அது எல்லாத்துக்கும் மேலாக மிகவும் ஆரோக்கியமான, நிறைந்த இரும்பு சத்துக்களையும் மற்ற சத்துக்களையும் தரக்கூடிய ஒரு உணவு. இந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஸ்மைல் பி பாசிட்டிவ் சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அருகில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த குழிப்பணியாரம், ஸ்பைசியான குழிப்பணியாரம், அதாவது இலங்கை முறையில் சொல்கிறதா இருந்தால் குண்டு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுறேன். 1 கப் உளுத்தம்பருப்பு. இதை வடிவாக 2-3 தரம் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். 1 கப் இட்லி ரைஸ் எடுத்திருக்கிறேன். நீங்கள் தோசைக்கு போடுற மாதிரி வேறு ரைஸும் நீங்கள் இதில் போட்டுக்கொள்ளலாம். எந்த விதமான அரிசிகளையும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இட்லி ரைஸ் தான் போட்டிருக்கிறேன். இந்த குழிப்பணியாரம், அதாவது குண்டு தோசை செய்கிறதுக்கு 1 கப் உளுந்தும் 1 கப் இட்லி அரிசியும் எடுத்து வடிவாக 2-3 தரம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இதோட நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறேன். அது நான் ஆல்ரெடியே கழுவி உலர்த்தி எடுத்து வச்சிருக்கிறதால நான் இப்போ அதை கழுவையில் நேரடியாகவே இந்த கழுவின உளுந்தோடு சேர்த்து எல்லாத்தையும் போட போகிறேன். இப்போ இந்த உளுந்தோட 1/2 டீஸ்பூன் நற்சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அதாவது பெப்பர்கார்ன்ஸ், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அதோட 2 அல்லது 3 காய்ந்த மிளகாய், அதாவது செத்தல் மிளகாய், இதையும் சேர்த்து தான் ஊற வைக்க போகிறேன். இதை ஓவர் நைட் ஊற வைத்துட்டு விடிய எடுத்து நான் இதை மிக்சியில் போட்டு அதற்கு தேவையான பருவத்தில் அடித்து எடுக்க போகிறேன். நான் இதில் மஞ்சள் துண்டு, கொஞ்சம் மஞ்சள் வேண்டி அவித்து காய விட்டு இப்படி கொஞ்சம் துண்டுகளாக வச்சிருக்கிறேன். ஊற விடுறதுக்கு இது கூட நல்ல மண்டு யோசிக்கிறேன், பவுடராக போட்டு உடனே அடிக்கிறத விட. ஸோ அந்த மஞ்சள் துண்டுகளையும் இதோட சேர்த்து விடுறேன். ஊற விட்ட அந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்குரிய உளுந்து, அரிசி, அதோடு சேர்ந்த அந்த ஸ்பைசஸ், அதாவது நான் நற்சீரகம், செத்தல் மிளகாய், மஞ்சள், மிளகு எல்லாமே இதோடு சேர்த்து அப்படியே நன்றாக அரைத்து எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு கொறுப்பான ஒரு இதில் எடுத்தீங்கன்னா நல்லா, எல்லாமே அப்படி தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கொறுப்பாக எடுத்தீங்கன்னு சொன்னால் கூட சுவையாக இருக்கும். இல்லையண்டா நீங்கள் இல்லையண்டா சாஃப்டாக கூட அடித்து இதை எடுக்கலாம். நான் புளிக்க வச்சிருக்கிறேன். பாருங்க இவ்வளவு புளித்து எழும்பி வந்திருக்கண்டு. உண்மையாகவே இந்த சட்டி காணாது. நான் வேறு ஒரு டிஷ்ஷில் இதை மாற்ற போகிறேன். இந்த குழிப்பணியாரம், அதாவது குண்டு தோசை சுடுறதுக்குரிய இந்த சட்டியை நான் இப்போ இதில் ஹீட் பண்ண விட்டேன்னா இது சூடேறிட்டுது. இந்த நேரம் நான் கொஞ்சமாக ஒவ்வொரு இந்த குழிகள்லையும் நல்லெண்ணெய் தான் விடுறேன். நல்லெண்ணெய் தான் எப்பவும் உடம்புக்கு நல்லதுன்றதால நல்லெண்ணெய் தான் விடுறேன். அது வாசனையாகவும் இருக்கும், சுவையும் கூடுதலாக இருக்கும். இது நான்ஸ்டிக் அண்டபடியாக நீங்கள் அதிகம் தேவையில்லைன்னா, ஆனால் அதிகம் எண்ணெய் பாவிச்சா கூடின டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழிப்பணியாரம். இப்போ இந்த கரைத்த மாவை இதில் ஒவ்வொரு குழிகள்லையும் 3/4 வாசிக்கு விட்டால் போதும். கணக்க விட தேவையில்லை.
இதில் பாருங்கோ, ஒவ்வொரு குழி பணியாரங்கள்லேயும் சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்து நல்ல வடிவாக அது கொஞ்சம் மேலே பொங்கி வருது. இப்போ இப்படி ஒரு கொஞ்சம் ஷார்ப்பான ஒரு ஸ்டிக்கால், நான் இது சாப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கிறேன், அதை மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஷார்ப்பாக இருக்கிற ஒரு தடியால் நீங்கள் இதை திருப்பி விடலாம். இப்போ நான் இதில் இப்படி ஒரு சின்ன பிளாஸ்டிக் போத்தில் தான் நான் நல்லெண்ணெய் வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் இதில் நான் சேர்க்கிறேன். இப்போ இதை இந்த டிஷ்ஷில் எடுத்து வைப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் கூட சிவக்கிறண்டாலும் நீங்கள் சிவக்க விட்டு எடுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான மிகவும் ஆரோக்கியமான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இது எங்கள் கணபேரால் மறக்கப்பட்ட ஒரு உணவாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இதை உங்களோட வீட்டில் சமைத்து சாப்பிட்டு பாருங்கோ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ. Bye.